அது ஓப்பனாகவே சொல்கிறார். ஸ்டாலின் சார் டேக்ஸு அப்படிங்கிறது அதை லஞ்சம் அப்படின்னு ஒரு பேசுகிறார். இவங்க இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? போடலாம் சார், கேஸ் போடலாம். பட் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி விஜய் மேலும் கேஸ் போடலாம். விஜய் என்ன சொல்வார்? சார் இடி இதெல்லாம் நான் படிக்கிறேன் சார், இடி இவ்வளோ இது இருக்குது அவ்வளோ இது இருக்குது, அமைச்சர் மீது ஊழல், அந்த அமைச்சர் மீது ஊழல், இந்த இவர் மேலே ஊழல். குஷ்பு அவர்கள் நடிகையாக இருந்தவங்க. இது ஒரு தலைவர் உள்ள வந்தாச்சினால் அவங்க பேசுறதுல ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். 5%, 3% அது வரைக்கும் பிஜேபிக்கு இருந்த ஓட்டு சதவீதத்தை தமிழ்நாட்டில் 11.5% கொண்டு வந்தார்னால் பிஜேபி அப்படின்னால் அங்கே தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதை கொண்டு வந்தது அண்ணாமலை. அதனால அண்ணாமலையுடைய கண்ட்ரிபியூஷன் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு பவர் நான் சொல்றது மக்கள் கிட்ட. ஒரு கட்சிங்கிறது ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கட்சிக்கு யார் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, இவருக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும், இந்த எலெக்ஷன்ல பர்சனலா ஃபோக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டு எலெக்ஷன் இப்போ மோடி வருது என்னன்னா அதற்குள்ளாக பர்பஸே என்னன்னா அதற்குள்ளாக அவரை மீறி இவங்க இந்த கூட்டணி அமைத்தது ராகுல் காந்திக்கு பெரிய மன வருத்தம் இருக்குன்னு, அதில் அவருக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு. ஸோ இதில் நாளைக்கு விஜய் உள்ள வந்துவிட்டு ரேலவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா சார்பாக நடந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழக பட்ஜெட் 4.39 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட்டில் 20% முதல்வர் அவர்களுக்கு டேக்ஸாக போகுது, 10% அமைச்சர்களுக்கு டேக்ஸாக போகுது. இதை விட ஒரு ஊழலை நாகரிகமாக சொல்ல யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. இது மூலிமா திமுக அவர் மேலே ஒரு வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கா? அதாவது அவதூறு வழக்கு. ஏன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கார்? அவர் என்ன கேட்பார், அவர் என்ன சொல்றார்? பேசினார் சார். அவர் என்ன பேசினார்? 4.39 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட். ஆனால் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 20% ஸ்டாலின் சார் ஃபண்டு அவருக்கு போயிடுறது, மீதி 10% மற்ற அமைச்சர்களுக்கு போயிடுறது. ஸோ 30% கரப்ஷன் அது மாதிரி போயிடுறது. மீதி அந்த 4.39 லட்சம் கோடியில் 70% தான் பட்ஜெட்டுக்குள்ளேயே வருது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் 100% எந்த விதம் இல்லாமல், லீக்கேஜ் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல் 100% பட்ஜெட்டை இவங்க நேர்மையாக செலவு பண்ணிங்கனால் இந்த அளவுக்கு தமிழ்நாடுக்கு பட்ஜெட்டில் துண்டெல்லாம் விழாது. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மகளிருக்கு இன்னும் கூட கொடுக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஆனால் இதில் 30% இந்த மாதிரி போய்டுறது. இதை தான் அவர் ஸ்டாலின் சார் டேக்ஸு அப்படின்னு இவர் பேசினார். அது ஓப்பனாகவே சொல்கிறார். ஸ்டாலின் சார் டேக்ஸு அப்படிங்கிறது அதை லஞ்சம் அப்படின்னு இவர் பேசுகிறார். இவங்க இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? போடலாம் சார், கேஸ் போடலாம். அண்ணாமலை மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 88 கேஸ் இருக்குது தமிழ்நாடு. இதில் அரசாங்கம் இது வரைக்கும் 88 கேஸ் போட்டிருக்காங்க. அவரும் இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுன்னு அண்ணாமலை போயிட்டுருக்கார். யங் மேன். ஆனால் அவருக்கும் ஐபிஎஸ்சில் இருந்தவர். ஸோ அவருக்கு தெரியும் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன இதுக்கு சாட்சி இருக்குது, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன இருக்குது, எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்குன்னு தெரியும். இன் ஸ்பைட் ஆஃப் தட் அண்ணாமலை மேலே 88 கேஸ் இருக்குது. பட் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கார். அந்த மாதிரி விஜய் மேலும் கேஸ் போடலாம். விஜய் என்ன சொல்வார்? சார் இடி இதெல்லாம் நான் படிக்கிறேன் சார், இடி இவ்வளோ இது இருக்குது அவ்வளோ இது இருக்குது, இந்த அமைச்சர் மீது ஊழல், அந்த அமைச்சர் மீது ஊழல், இந்த இவர் மேலே ஊழல், பொன்முடி அவரை சொல்கிறாங்க, KN நெஹ்ரு அவர்களை சொல்கிறாங்க, மிஸ்டர் துரைமுருகன், இதெல்லாம் இடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது. கேஸ் இஸ் கோயிங் ஆன். இப்போ KN நெஹ்ரு மேலே இடி அவங்க போட்ட இதில் ஒவ்வொரு இதுக்கும் அந்த மெட்ரோ இது மற்ற PWD இதில் இவங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஜாபுக்கு 2538 போஸ்ட்டுக்கு என்னமோ ஒவ்வொரு ஜாபுக்கும் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அப்படின்னே இடி போட்டு இடி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் இந்த கரப்ஷன் அவங்களுக்கு மெசேஜ், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, ரெக்வஸ்ட் கொடுத்து, இடி KN நெஹ்ரு மினிஸ்டர் அவர்கள் மீது ஆக்ஷன் எடு அப்படின்னு போட்டும்
இதுவரைக்கும் இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164 இல்லையா? இதெல்லாம் இப்போ விஜய் என்ன சொல்வார், இதெல்லாமே இடி மூலம் வருதுங்க, இடி இதை வச்சு நான் சொல்கிறேன், ஆமாங்க இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அண்ட் அவருக்கும் தெரியும் கேஸுன்னு எவ்வளோ கேஸ் போகட்டும் அப்படிம்பார். ஸோ இதனால் இது கேஸ் போடலாம், போடாமல் இருக்கலாம். ஆனால் அரசியலில் நீங்கள் வந்துட்டீன்னு வச்சுங்க, தலைவர் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா முடியாது. அண்ணாமலை போடுறார், எல்லா இடத்துலையும் பேசுகிறார், டிஎம்கேலேயே அவங்க பேசுகிறாங்க இல்லையாங்க, இது மேலே ஊழல், கொடநாடு, இது ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் பேசினாங்க. எலெக்ஷன் வரும்போது எல்லாம் பேசுவாங்க சார். அது சப்சிக்வெண்ட்டாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை எந்த கட்சிக்கு அகேன்ஸ்டாக பேசினாங்களோ அந்த கட்சி, இப்போ டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேசும்பொழுது டிஎம்கே மறுபடியும் பதவிக்கு வந்துருதுன்னு வச்சுங்க, அவங்க அதோட இந்த இதெல்லாம் விட்டுருவாங்க. அரசியல் எலெக்ஷன் போது பேசினாங்க, உடனே இதை இன்னும் ஃபாலோ பண்ணாதீங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தாச்சு, இன்னொரு 5 வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அந்த கேஸ் எல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் போய் வாதாட்டு இருக்க வேண்டாம், விட்டுருவாங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்கும். விஜய் மீது கேஸ் ஃபைல் பண்ணுவாங்களா? பண்ணலாம், பண்ணாமே போகலாம், தெரியாது. அண்ணாமலை குறித்த கேள்வி நடிகை குஷ்பு அவர்களிடம் கேட்கப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வளர்ந்தது தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின்னு தான் பிரிக்குமே கண்டி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் எப்பவுமே பார்க்கப்படலை. அவர் 3 வருஷத்தில் என்ன பண்ணார், ஒரு மாஸ் லீடர்னா வெற்றி பெற வைக்கணும், அவராலே வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? குஷ்பு அவர்கள் நடிகையாக இருந்தவங்க, ஓகேவா, இன்றைக்கு பிஜேபியோட மாநில துணைத் தலைவர், ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, இது ஒரு தலைவர் உள்ளே வந்தாச்சுனால் அவங்க பேசுறதுல ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். முன்னாள் தலைவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க பேசும்பொழுது ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். யாரை பற்றியும் பேசுவதற்கு முன்னால் குறை கூறியெல்லாம் பேச முடியாது. பர்டிகுலராக இப்போ இந்த சாப்டர் நீங்கள் கேட்குற இது அண்ணாமலையை பற்றி இவங்க பேசினாங்க. அண்ணாமலையை பற்றி இவங்க தினமணி யூடியூப் சேனல், ஆமாம் யூடியூப் சேனல், அவனில் ஒரு ஆசிரியர் கேட்குறார், அதுக்கு இவங்க பதில் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர் பெரிய ஒரு மாஸ் அப்பீல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, எந்த ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற ஒரே காரணத்துக்காக ஜனங்க ஓட்டு போட்டுற மாட்டாங்க, அதை வச்சுட்டு எந்த கட்சியும் ஓட்டு வாங்கிட முடியாது, அதனால் இவருக்கு மாஸ் அப்பீல் இருக்குது, எஸ் மாஸ் அப்பீல் இருக்கலாம், இஸ் எ வெரி குட் ஆரேட்டர், ரொம்ப அழகாக பேசுவார், எல்லாம் சரி, இருந்தாலும் அவரால் எவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ ஜெயித்தார் அண்ணாமலை, அதனால் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்லாம் இதை நீங்கள் கேட்குற மாதிரி பார்க்க முடியாது. அண்ணாமலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல் முருகன், இவர் கணேசன் அவர் இருந்தார், தென் இவர் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், தென் சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார், தென் தமிழிசை அவங்க 5 வருடம் பிஜேபி தமிழ் மாநில இதில் தலைவராக இருந்தாங்க, ரொம்ப இதுவாக இது பண்ணி இவங்கெல்லாம் அடித்தளம் போட்டது தான். இவருக்கு முன்னாடி எல் முருகன்ஜி இருந்தார், இவங்களுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை வந்தார், அண்ணாமலையும் அவரும் 3 வருஷம், அவ்வளவுதான். ஸோ அதனால் இவர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டது மற்றவங்க, அதை யூஸ் பண்ணி இவர் வந்தார். அதனால் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க இதில் அப்படின்னு. இதை தான் பிஜேபியில் இன்னொரு மாநில துணைத் தலைவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை அவர் என்ன சொன்னார், அண்ணாமலை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவரோட நானும் சுற்றினுங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த துணைத் தலைவர் சொல்கிறார், அவரோட நானும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 39 தொகுதி 234 அசம்பிளி தொகுதி அப்படி சுற்றினாங்க. அந்த வெயிலில் சுற்றும்பொழுது எவ்வளோ ஒரு கூட்டம், என்னெல்லாம் எப்படி பேசினார், அந்தந்த தொகுதியை தெரிஞ்சுட்டு அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன அந்த தொகுதியை இது எப்படி இது பண்ணலான்ட்டு அப்படி ஒரு அழகாக பேசி 5%, 3% அது வரைக்கும் பிஜேபிக்கு இருந்த ஓட்டு சதவீதத்தை தமிழ்நாட்டில் 11.5% பிஜேபிக்கு கொண்டு வந்தார்னால், பிஜேபி அப்படின்னால் அங்கே தமிழ்நாட்டில் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதை கொண்டு வந்தது அண்ணாமலை. அதனால் அண்ணாமலையுடைய கண்ட்ரிபியூஷன் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு பவர் நான் சொல்கிறது மக்கள்கிட்ட அந்த கேரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டிங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமித்ஷா வந்தார்,
திருப்பரங்குன்றம் ஏதோ ஒரு இந்த மீட்டிங் போது அண்ணாமலைன்னு பேர் வச்சோன்னா அப்படி ஒரு ஆரவாரம். பிஎம் வந்தார், அவரும் அண்ணாமலைன்னு மதுராந்தகத்தில் மீட்டிங்கில் சொல்கிறாங்க, அப்படி ஒரு கைத்தட்டல். ஆனால் இதெல்லாம் குஷ்பு வந்து ஏற்க மறுக்கிறாங்க. குஷ்புவோட இந்த கருத்து, குஷ்பு இப்படிலாம் பேச சொல்லி யாரோ ஏற்கிறாங்களா? சார், உங்களுக்கு ஒரு கட்சின்னு இருக்கிறச்ச உள்ளுக்குள்ளே இது இருக்கலாம் சார், ஃபேக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க, குரூப்பிசம் இருக்கலாம். ஓகே, அதனால் யார் இவங்களை இயக்குறாங்க, யார் இது பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன்னால் நானும் ஒரு கட்சியில் இது பண்ணுறேன் அப்படின்னால் என்னுடைய இது என்ன அப்படின்னால் கட்சியுடைய முழுக்குறை. எந்த கட்சி எடுங்க சார், எந்த கட்சியிலும் உட்கட்சி பூசல் இல்லையா? எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் இருக்குங்க. அதையும் தாண்டி இந்த கட்சியை எப்படி கொண்டு வருது? அண்ணாமலை அவரை இதுக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்களே, குஷ்பு என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க, அண்ணாமலைட்டு கேட்குறாங்க. ஒரு வார்த்தை இவர்களை பற்றி பேசவில்லை. ரொம்ப அழகாக பேசினார். என்ன பேசுகிறாருனால், சார் கட்சிங்கிறது எவால்வ் ஆகணும் சார், மேலும் 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 முன்னேறணும் கட்சிக்குள்ளே. அந்த கட்சி நேற்று இருந்த கட்சி, இன்றைக்கி என்ன கட்சி, நாளைக்கு என்ன கட்சி. ஸோ 1980 யார் இருந்தார், அவருக்கு பின்னாடி என்ன, அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, அப்படி தான் போயிட்டுருக்கும். இது வருஷம் கழித்து நாளைக்கு இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி மக்கள் இதை பேசுவாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிங்கிறது ஐடியாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கட்சிக்கு யார் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, இவருக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி இம்பார்ட்டன்ட். பிஜேபி கட்சிங்கிறது ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த நோக்கத்தில் தான் நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அதுதாங்க உண்மை கூட. யார் இவங்களை இயக்குறாங்க அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே 1008 பூசல் இருக்கலாம், வெளியில் அதை காமிக்க கூடாது. ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறது. இந்த எலெக்ஷன் நீ பெரியவனா நான் பெரியவனா முக்கியம் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்ணாமலை நாளைக்கு ஓட்டு விட போகிறது அப்படின்னால் அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி இது உண்டு. ஸோ இந்த 11.5% அப்படியே விழுமா? கண்டிப்பாக விழும். இதையும் தாண்டி இன்னொரு 5% விழும் அண்ணாமலைக்காக. அதனால தாங்க அண்ணாமலைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சக்தி கேந்திர பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தட் சக்தி கேந்திர பொறுப்பாளர்? ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 3 பூத்து 4 பூத்துக்கு சேர்த்து ஒரு மேற்பார்வையாளர், அவர் தான் சக்தி கேந்திர பொறுப்பாளர். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 28,000 சக்தி கேந்திர இது பிஜேபிக்கு இருக்காங்க. அந்த 28,000 சக்தி கேந்திர பொறுப்பாளருக்கும் தலைவர் அண்ணாமலை. தட் மீன்ஸ் அடிமட்ட தொண்டர்கள் அத்தனை பேரையும் அத்தனை பூத்தையும், ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 72,000 பூத் இருக்கு. ஏன்னா ஒரு பூத்துக்கு அதிகபட்சம் 1,200 தான் சொல்லிட்டாங்க. 72,000 பூத் இருக்கு. பிஜேபியில் இருக்கிற மேபி 65,000 66,000 இருக்கலாம். அத்தனை பூத்தில் என்ன நடக்கிறது, எங்கெங்கே மீட்டிங் போடுறீங்க, என்ன மீட்டிங் போடுறீங்க, சும்மாவது மீட்டிங் போடணுன்ட்டு இல்லை, எதை பேச போகிறீங்க, அந்த மீட்டிங்கில், அந்த தொகுதியில், அந்த பூத்தில் என்ன பிரச்சனையை பேச, அது முதற்கொண்டு அண்ணாமலை ஈடுபட்டு அவங்களுக்கு அட்வைஸை கொடுத்து டைரக்ஷனை கொடுத்து கொண்டு போகிறாங்க. இதுதாங்க ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு இதில் தான் மக்கள் மயங்குறாங்க. அண்ணாமலை அதாவது சும்மாவது ஏனோ தானே பேசக்கூடாது. என்ன பேசுகிறோம், இந்த தொகுதிக்கு போனால் என்ன குறை இருந்தது, இந்த குறையை நான் என்ன செய்ய முடியும், என்ன மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க, அதில் எவ்வளோ நிறைவேற்றினாங்க அந்த பழைய கட்சி, இந்த கட்சியில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே தான் இந்த தமிழ்நாட்டில் லீடர். என்டிஏ இவங்களை உள்ளே வந்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு செய்ய முடியும், இதையெல்லாம் தான் பேசுகிறாங்க. அந்த திருமண மீட்டிங் ஆகட்டும், திண்ணை லெவல் மீட்டிங் ஆகட்டும், அவ்வளவு அழகாக அண்ணாமலை எடுத்துக்கொண்டு போகிறார். ஆனால் ஒரு நாளைக்கும் அண்ணாமலை நான் தான் செய்தேன், என்னால் தான் இவ்வளோ அவர் சொல்லலை. அவர் எந்த இடத்துலையும் ஒரு மீட்டிங்கில் பேசலை, நான் தான் பண்ணேன்னு பேசவில்லை அண்ணாமலை. ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு குரூப் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்பிசம் இல்லாமல் இருந்தால் கட்சி நல்லபடியாக இந்த எலெக்ஷன் ஜெயிக்கும். பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 11 திருச்சிக்கு வர இருக்கிற என்டிஏ கூட்டணி சார்பாக, பிரதமர் மோடியோட இந்த வருகை என்டிஏ கூட்டணிக்கு எந்த மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்க போகுது, திமுக கூட்டணிக்கு என்ன மாதிரியான ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துவாங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும், இந்த எலெக்ஷனில் பர்சனலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு எலெக்ஷனை. இப்போ மோடி வருது என்னன்னா அதற்குள்ளாக வர பர்பஸே என்னன்னா அதற்குள்ளாக கூட்டணி முடிச்சு ஃபைனலைஸ் ஆகிடணும். எவ்வளோ சீட்டு, என்னென்ன தொகுதி, இதையும் தாண்டி
கூட்டணி இவர் உள்ளே வராரா, டிவிக்கே உள்ள ஆல்ரெடி அங்கே டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன், போயிட்டுருக்கும். விஜய் எப்படி உள்ளே கொண்டு வருது என்ன ஏது எல்லாமே போயிட்டுருக்கும். விஜய்க்கும் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் தனியாக நின்று சாதிக்க முடியாது, கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்கவில்லை அப்படின்னால் 20% ஓட்டு விஜய்க்கு வருதுனால் அதில் எவ்வளவு சதவீதம் என்டிஏ கூட்டணி ஓட்டை நீ பிரிப்ப. ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரியக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஓட்டை பிரிக்கலாம், என்டிஏ பிரிக்கக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ணணும், விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும். அதனால் அதில் மும்மரமாக இருக்கிறார்கள். அதனால் விஜயை கொண்டு வந்தாச்சினால் ஓகே, இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அதனால் கொண்டு வர சொல்லிட்டு போங்க, பேசிட்டே இருங்க. அதை பற்றியெல்லாம் என்டிஏ கவலைப்படக்கூடாது. ஒரே நோக்கம் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும், ஒரே நோக்கம் ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த ஆட்சி அமைப்பது கூட்டணி அரசாங்கமாக இருந்தால், கூட்டாட்சியாக இருந்தால் இன்னும் சந்தோஷம். இந்த நோக்கத்தில் தான் என்டிஏ பயணிக்கிறது. அதனால் விஜய் உள்ள வராரா என்ன, இதை மேலேருந்து பிஜேபி ஹைகமாண்ட் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா விஜயோட. லாஸ்ட் மூமெண்ட்டில் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு மன வருத்தம், ராகுலுக்கு பெரிய மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. இவர் பி சிதம்பரம் உள்ளே அவரை டைரக்டாக சோனியா காந்தியோட பேசி, சோனியா காந்தி இல்லை நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி ஹஸ் பீன் டோட்டலி பைபாஸ்ட். அவரை மீறி இவங்க இந்த கூட்டணி அமைத்தது ராகுல் காந்திக்கு பெரிய மன வருத்தம் இருக்குன்னு, அதில் அவருக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு. ஸோ இதில் நாளைக்கு விஜய் உள்ளே வந்துவிட்டு இந்த என்டிஏ கூட்டணி ஜெயித்து விட்டது என்றால் எலெக்ஷன் விஜய் வந்தால் தான் ஜெயிப்பாங்களா? இல்லை, முன்னாடியே நான் சொன்னேன் இவங்களுக்கு 48% டிஎம்கே கூட்டணிக்கு, அதில் 8%, 9% ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். அதையும் தாண்டி விஜய் பிரிக்கிற ஓட்டு டிஎம்கே ஓட்டு 5-6%. இதையெல்லாம் போயிடுத்தினால் டிஎம்கே கூட்டணிக்கு 34-35 தான் வரும். ஸோ விஜய் இல்லாமையும் இவங்க ஜெயிக்க முடியும். இருந்தாலும் விஜயும் வந்துவிட்டால் எவ்வளவு சீட் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? 180, 190, அது கண்டிப்பாக முக்கியம். இதெல்லாம் தான் கணக்கில் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே மோடி அவர்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 11ஆம் தேதி மோடி இங்கே வரும்பொழுதே இது எல்லாவற்றையும் முடித்து விட்டு, இன்றைக்கி தேதி ஆயிடுத்து 9, 10, 11, ஐ திங்க் 11th இஸ் கம்மிங். ஐ எம் ரைட்? எஸ், 11th. ஓகே, 10, 11 இன்னைக்கு ஈவினிங். நாளைக்கு நல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். என்டிஏ கூட்டணியின் தேர்தல் வியூகமே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றது தானா? நோ, அப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்கு மோடி தான் செய்ய வேண்டும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரி பிரதமர் வருவதெல்லாம் நம்பி, ராகுல் காந்தியை நம்பி தான் இந்தி கூட்டணி இருக்கிறது அப்படின்னால் அந்த இந்தி கூட்டணி ஃப்ளவரிஷ் ஆகாது, ஜெயிக்க முடியாது. பிரதமர் கர்நாடகாவில் எலெக்ஷன் 2023 எலெக்ஷன் நடந்து மோடி அமித்ஷா மாற்றி மாற்றி போனாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டு விழவில்லை. இவங்க எதிர்பார்த்தல 66 சீட்டு நம்ம தான் கிடச்சிது. அப்போது என்ன ஆகுது, மக்களுக்கு அந்த லோக்கல் லெவலில் ஒரு லீடர் வேணுங்க. மக்கள் அவங்கள தான் டைரெக்டாக மீட் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் மோடியோ அமித்ஷாவே மீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பிஜேபி ஆகட்டும், எந்த அரசியல் கட்சி ஆகட்டும், ஒரு ஸ்டேட்டில் நான் வளரணும். இப்போ காங்கிரஸ் மத்திய பிரதேசில் வளரணும், காங்கிரஸ் கேரளாவில் வளரணும்னா அந்த லோக்கல் லீடர் ஒருத்தர் கண்டிப்பாக முக்கியம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் லோக்கல் லீடர், காரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி அந்த கட்சிக்கு வேணும். பிஜேபிக்கு இருக்காங்க காரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி. அண்ணாமலைஜி இருக்கார், நயினார் நாகேந்திரன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. இவங்களாம் காரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி. ஒன்லி திங் இஸ் யாருக்கு எவ்வளோ ஓட்டு பேசினால் எவ்வளோ இவங்க விடும், அந்த மாதிரி பார்க்குறச்ச வேறியாருது. ஸோ மோடி ஒவ்வொரு தடவையும் தான் முடிக்கணும்னு அவசியம். இவங்க எல்லாத்தையும் முடித்து விட்டு மேலிடத்திற்கு சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறதும்பாங்க. என்ன பண்ணிருக்கோம், ஏது பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த சக்தி கேந்திர மீட்டிங்லாம் போட்டிருக்கோம், எவ்வளவு திண்ணை லெவல் தெருக்கு முனை மீட்டிங் போட்டிருக்கோம், ஒவ்வொரு பூத்துலையும் எங்களுக்கு எவ்வளோ % ஓட்டு இருக்குது, எவ்வளோ பூத்தில் ஜெயிக்க முடியும், இவ்வளோ பூத்தில் ஜெயித்தா எவ்வளோ தொகுதியை ஜெயிக்க முடியும், அத்தனை ரிப்போர்ட்டு இன்னி தேதிக்கு அமித்ஷாட்டு இருக்கும். இவங்க அனுப்பிச்சிருப்பாங்க, அனுப்பிச்சாகணும். அது அனுப்பிச்சால்தான் மேலிடத்த பிஜேபியிலேருந்து. இதனால தாங்க பிஜேபி 20 ஸ்டேட்டில் இருக்காங்க. அந்த அளவுக்கு மைக்ரோ லெவல் ஃபாலோ அப், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாட்டிலையும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊனணும்,
இப்போ இந்த கூட்டணியில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்க, இவரும் உள்ளே வந்தாச்சுன்னா தென் 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு இதை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், இதை எல்லாம் தான் பேசுவார்கள். 2026 மட்டும் இல்லை, இதையும் தாண்டி என்ன பண்ண போகிறோம், பிஎம்முடைய வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, இதையெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் மோடி வர்றது, அமித்ஷா வர்றது காரணம் இதுதான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் பற்றி மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.